ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, மடிப்பிச்சை எடுத்தால் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஜோதிடர்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஜோதிடத்தில் பார்த்துட்டு இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை பார்த்துட்டு இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸு இதெல்லாம் இந்த பலன்கள்லாம் நடைபெறும், இந்தந்த இடையூறுகள்லாம் வரும், இதை இப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த திசா புத்திகளில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இந்த கோச்சார கிரகங்கள் மாறும்போது இதெல்லாம் நடக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பலன்களையாவது குறைந்தபட்சம் சொல்லலாம். இது எதையும் சொல்ல முடியாதவர்கள் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மடிப்பிச்சை எடுத்துக்கிட்டால் நல்லது, மொட்டை அடிச்சுக்கிட்டால் நல்லது, ஷேவிங் பண்ணிக்கிட்டால் நல்லது, நகம் வெட்டினா நல்லது, இந்த மாதிரி மனிதன் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை எல்லாமே பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லி இன்றைக்கி பண்ணுங்கள் அன்னைக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் போகிறது கூட இன்னும் ஜோசியம் பார்க்குறதுக்கான ஜோசியர்கள் இன்னும் நிறைய வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, மடிப்பிச்சைன்னா என்ன, மடிப்பிச்சைங்கிறது யார் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் யாருமே பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய தத்துவமாக இருக்கணும். ஜோசியர்களாக இருந்தாலும் அதுதான் ஒரு தத்துவம். அப்போ ஏன் மடிப்பிச்சை எடுக்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொத்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, மடிப்பிச்சை எடுக்கிறது, குழந்தை பிறக்கணும், ஏதாவது ஒன்று வேண்டிப்பாங்க யாராவது ஒன்று சொல்கிறதுனால. ஸோ அதுபோல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும், அதுக்கு அந்த கடவுள் சார்பாக நன்றி சொல்கிறத எடுப்பாங்க. அதே போல் சில பேர் கோயில்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, போன ஜென்மத்து பாவங்கள் தீர்வதற்காக அதுபோல் ஒரு முக்கியமான தலங்கள் இருக்குல்ல, அந்த கோயில்களுக்கு போய் அங்கே மடிப்பிச்சை எடுப்பாங்க. காசி போன்ற புனித தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருத்த கோடீஸ்வரர்கள் கூட பார்த்திங்கன்னா காவி துணியை கட்டிக்கிட்டு அப்படி வாசல் நின்று பிச்சை எடுத்து அதில் ஒரு வேளை சாப்பிட்ற மனிதர்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். இது எப்படின்னா, இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்பவன் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை என்றால் கூட, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் சரியில்லைன்னா கூட, கோச்சார விஷயங்கள் எதுவுமே சரியாக இல்லாட்டி கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ஜோதிடர்கள் அவங்களுடைய வாக்குஸ்தானம் நல்லா இருந்து அவங்க ஒரு பலனை சொன்னாங்கன்னா அந்த வாக்கு பலிதமாகும். அது நமக்கு ஓரளவு நன்மையை கொடுக்குங்கிறதுனால தான் சொல்கிறது. மடிப்பிச்சை எடுத்தால் தான் காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருமே மடிப்பிச்சை எடுத்துருவோம். அப்படியும் நடக்கவே நடக்காது. இது பார்த்திங்கன்னா சில கிரகங்களோட தொடர்புடையது தான் நம்ம பார்க்கணும். இப்போ சனிங்கிற ஒரு கிரகத்தை பார்க்கும்போது தான் சனிக்கு தான் பிச்சை அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு. இப்போது சிவனை நம்ம பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு கதைகள் புராண கதைகளில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அவருக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அவருக்கு சாபம் வந்தது. பிரம்மனுடைய தலையை கிள்ளினார், அது கையில் ஒட்டிக்கிச்சு, அது கையில் ஒட்டிக்கிட்டு இறங்கவே இல்லை. இவர் பிச்சை எடுத்து சாப்பிட அந்த சாப்பாட்டில் முக்கால்வாசி அந்த தலை சாப்பிட்றதுனால இவருக்கு பசி தீரவே இல்லை. இப்படியே அவர் ஃபுல்லாக பிச்சை எடுத்துகிட்டு கடைசியாக காசிக்கு போகிறாரு. அந்த காசிக்கு போன பிறகு அன்னபூரணியோட கையில் அந்த அன்னத்தை வாங்கும்போது இந்த தலை கீழே விழுந்துருது, இவருக்கும் பசி தீர்ந்துடுதுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இது புராண கதை தான். புராண கதை அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதன் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கடவுளுக்கு போய் தன்னுடைய ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா என்னை அந்த பாவத்திலேருந்து விடுபடுங்கன்னு சொல்லிவிட்டு, இது கடைசி நிலை, மனிதரோட கடைசி நிலை. நம்ம ஒரு நாள் வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா யாரோ போட்ட பிச்சை தானே, அம்மா அப்பா போட்ட பிச்சை, அதுக்கப்புறம் நம்ம முதலாளி போட்ட பிச்சை, நம்மளுடைய ஆசான்கள் போட்ட பிச்சை, இந்த மாதிரி ஒன்று இயற்கை நமக்கு போடுற பிச்சை. சுவாசிக்கிறோம்னா இந்த காற்று இயற்கை நமக்கு போடுற பிச்சை. நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா சூரியனோட வெளிச்சம் நம்ம மேலே படுறதுனால அது ஒரு பிச்சை. அப்புறம் குடிக்கிற தண்ணி ஒரு பிச்சை. இப்படி எல்லாமே பஞ்சபூதங்களும் பிச்சை தானே. இதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக நாம் செய்ய போகிறோம். இதை தாண்டி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மடிப்பிச்சை எடுக்கிறது அது நதிகள் சங்கமமாகிற இடத்துல எடுத்தால் நல்லதுங்கன்னா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் எதையாவது ஒன்று சொல்லி ஆகணும்ல. அதுக்காக என்ன சொல்கிறது, நதிகள் சங்கமிக்கிற இடம் சங்கம யோகத்தோட தொடர்புடையது. இன்னும் சொல்லப்போனால் குருவை வச்சு தான், குருவோட மூமெண்ட்டை வச்சு தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நதிகள் சம்மந்தப்பட்ட விழாக்கள்லாம் நடக்குது இல்லையா. காவேரி புஷ்கரம், அதுக்கப்புறம் தாமிரபரணி புஷ்கரம், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா. இதில் குரு சிம்ம ராசிக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு தரக்கூடிய மகாமகம் கும்பகோணத்தில் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கும்பத்துக்கு குரு வரும்போது அந்த வருகையை ஒட்டி தான் பார்க்கும்போது அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா நடக்குது. அந்த திரிவேணி சங்கமத்துக்கும்
நம்ம மகாமகத்துக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து நதிகளில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களும் பார்த்திங்கன்னா குருவை மையப்படுத்தியே தான் நடக்கும். அப்போ குருவோட இயக்கத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. குரு வந்து ஞானத்தின் அடையாளம், செல்வத்துக்கும் அவர் தான் அடையாளம், ஒழுக்கத்தோட அடையாளம், விரதத்தோட அடையாளம், எல்லாமே குரு இன்னொரு பக்கம் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப பிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறோன்னா, பிச்சை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு மனிதனோட கடைசி நிலை. எப்போ ஒரு மனுஷன் பிச்சை எடுக்க போவோம் அப்படின்னு கேட்டாங்க, வேறு வழியே இல்லை, நமக்கு வருவாய் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கடைசி நிலம் கையேந்துறோம்னா அப்போ பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடுறோம் இல்லையா. இதை இறைவனில் கையேந்துங்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை தான் சொல்கிறாங்க. இதை தான் நாம் எடுத்துக்கிறோம். எல்லா மார்க்கங்களுக்கும் அது ஒன்று தான். அப்போ எடுக்கும்போது எடுக்கும்போது நம்மளோட வேண்டுதல்கள் நீண்ட காலமாக நிறைவேறாத போது கடைசியாக நான் வந்து இந்த மனிதர்களுள்ள கடைசி நிலைக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தை கீழே இறக்குவதற்காக தான் கடைசியாக அந்த பிச்சை எடுக்கிறது. இதனால் வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லாம் பிரச்சனை தீர்ந்துரும்னா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறத விட்டு கோயிலில் வந்து அத்தனை பேரும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட மாட்டானா? அப்போ அது யார்? அப்போ சனி தோஷத்தால், சனியால் பாதிக்கப்பட்டவர்கள், சனி வலிமை குன்றியவர்கள், சனியால் அந்த ஜாதகத்தில் இந்த பாதிப்புகள் இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் எந்த கோயிலில் எடுக்கிறதுன்னு இருக்குது. பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் இன்றைக்கி கிடையாது. மடி பிச்சையும் எடுக்க வேணாம், கை பிச்சையும் எடுக்க வேணாம். கோயில்களில் போய் அன்னதானம் வரிசையில் நின்று சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. அன்னபூரணி கோயிலில் அப்படி தானே சாப்பிட்றோம். இருக்கப்பட்டவங்களும் சாப்பிடுவாங்க, இல்லாதப்பட்டவர்களும் சாப்பிடுவாங்கல்ல. அதனால் மடி பிச்சை மட்டுமே தீர்வல்ல, அன்னதானத்தில் வாங்கி சாப்பிட்றது கூட ஒரு தீர்வு தான். இப்படி தான் பார்த்துக்கணும். எதுக்கு என்ன காரணம் இப்போ நான் சொல்லிட்டேன். சனியோட தன்மையை வச்சு மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் சனி வந்து எந்த கட்டத்தில் இருக்குது, அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், சனியோட ஆட்சியாக, உச்சமாக, வலிமையாக, நீச்சமாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இவர்கள் மடிப்பிச்சை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எங்கே எடுக்கணும், அப்படி மடிப்பிச்சை தான் எடுக்கணுமா இல்லை கோயிலில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டா போதுமாங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் தீர்மானிக்கிறது குருவும் சனியும் தான். இதை எதுவுமே தெரியாதவங்க எங்கேயாவது ஏதாவது பார்த்துட்டு அதை ஏதாவது ஒரு கிரகத்தோட முடிச்சு போட்டு ஒரு பொய்யை அவுத்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்பி இன்னொரு 10 பேர் வருவாங்கல்ல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் யாருமே நம்ப வேணாம், உழைப்பில் கவனம் செலுத்துங்க. அதையும் மீறி வந்ததுன்னா நூல்களை படிங்க, ஜோதிட நூல்களை படிங்க, வீடியோக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஈவன் நான் பேசுகிறது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் பார்க்கணுன்லாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஜோதிட நூல்களை தேடி படிச்சிங்கன்னா தான் 10 நூல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் அதில் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே பொய் இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்கிறனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். மடிப்பிச்சை மட்டுமே தீர்வல்ல, மொட்டையடிப்பது மட்டுமே தீர்வல்ல. நீங்கள் தேடி போனீங்கன்னா எங்கே தீர்வு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.